Unit 3 Books of Primary Entry. அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷன், சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டம், டிரான்சாக்ஷன், அக்கவுண்ட், அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் அண்ட் அக்கௌண்டிங் ரூல்ஸ், லாஸ்ட்டில் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இன்ட்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். Accounting process starts with identifying transaction involving money or money's worth and recording those financial transaction in the books of accounts. இப்போ books of accountல என்னென்ன இருக்குன்னா எதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் எதிலெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, மணியில் இருக்கா இல்லை மணிஸ் ஒர்த்தில் இருக்கா இல்லை இதெல்லாம் வந்து அண்டர் ரெக்கார்டிங் திஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குது இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். Transactions are recorded as when they take place based on authentic documents or proof or evidences. இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ஆத்தென்டிக் ப்ரூஃப் இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். த authentic proofs are called as the source of document. எதை நம்ம வந்து source of document அப்படின்னு சொல்லணும்னா ஆத்தென்டிக் ப்ரூஃபாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்னா சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்குறது சோர்ஸ் டாக்குமெண்ட். அதான் நம்ம ஆத்தென்டிக் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா. சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் த ஆத்தென்டிக் எவிடன்சஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். சோர்ஸ் டாக்குமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆத்தென்டிக் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதில்? ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில். தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஷோஸ் த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எந்த டேட்டில், த டேட், த அமௌண்ட் அண்ட் த பார்ட்டிஸ் இன்வால்வ், எந்த டேட்டில் யார் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், சேலரி பில், வேஜ் பில், அப்புறம் செக் ரெக்கார்ட், ஸ்லிப்ஸ் எக்ஸட்ரா. இப்போ அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னா கேஷ் ரெசிப்ட் இன்க்ளூட் ஆகிருக்கும், இன்வாய்ஸ் பில் இன்க்ளூட் ஆகிருக்கும், டெபிட் நோட் இருக்கும், கிரெடிட் நோட் இருக்கும், பே இன் ஸ்லிப் இருக்கும், சேலரி பில்ஸ் இருக்கும், வேஜஸ் பில்ஸ் இருக்கும், செக் ரெக்கார்ட் ஸ்லிப்ஸ் இருக்கும். இது எல்லாமே இன்க்ளூட் ஆனது தான் சோர்ஸ் டாக்குமெண்ட். They are the basis of recording transaction in the book of account. இதெல்லாம் எப்படின்னா டிரான்சாக்ஷன் ஒவ்வொன்றான எழுதி வைப்போம் இல்லையா, அதுதான் வந்து ரெக்கார்டிங் இங்கே சொல்கிறாங்க. அதெல்லாம் பேசிஸில் அக்கௌண்ட் புக்கில் நம்ம எழுதி வைப்போம். தே ஆல்சோ சர்வ் ஆஸ் லீகல் எவிடன்சஸ் இன் கேஸ் ஆஃப் எனி லீகல் டிஸ்பியூட்ஸ். ஏதாவது லீகலாக ஏதாவது டிஸ்பியூட் வரும்போது நமக்கு எவிடன்ஸாக அது வந்து உபயோகமாக இருக்கும். தீஸ் ஸ்டோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் காமன்லி யூஸ்ட் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. எந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கேஷ் ரெசிப்ட், வவுச்சர், கேஷ் ரெசிப்ட் இல்லைனா வவுச்சர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ டாக்குமெண்ட் தட் ஷோஸ் த டேட், amount and detail of cash purchases and cash sales or other cash transaction. இப்போ ஒரு டாக்குமெண்ட், ஒரு இதை வந்து சேல் பண்ணுறோன்னா எந்த டேட்டில் சேல் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணுறோம், கேஷ்க்கு சேல் பண்ணோமா இல்லை வாங்கினோமா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன்லாம் அதில் இருக்கும். பிஸ்னஸ் பர்சன்ஸ் ரிசீவ் கேஷ் ரெசிப்ட் ஃபார் கேஷ் பர்ச்சேசஸ் அண்ட் இஷ்யூ கேஷ் ரெசிப்ட் ஃபார் கேஷ் சேல்ஸ். இப்போ பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேஷ் ரெசிப்ட் வாங்கிப்பாங்க, சேல் பண்ணியிருந்தாங்கன்னா கேஷ் ரெசிப்டை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து கேஷ் ரெசிப்ட் அண்ட் கேஷ் வவுச்சரோட இது. அடுத்தது இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்னால் என்ன? இன்வாய்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல். கிரெடிட்டுக்கு வாங்குகிற பர்ச்சேஸும் கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறதும் தான் வந்து இன்வாய்ஸ். த டேட், amount and detail of credit purchases and credit sales are given in the invoices. இதெல்லாம் வந்து எந்த டேட்டில் எவ்வளோ கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிரெடிட்டுக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் தான் வந்து என்னென்னா கிரெடிட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் இன் 3 copies. இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது செல்லர் வந்து 3 காப்பீஸ் வச்சுருப்பாங்க. த ஃபஸ்ட்டு காப்பி இஸ் கிவன் டு த பர்ச்சேசர். யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காப்பி கொடுத்துருவாங்க. த செகண்ட் காப்பி இஸ் சென்ட் அலாங் வித் த கூட்ஸ் ஃபார் செக்கிங் அண்ட் த தேர்ட் இஸ் retained by the seller and used as the source document for recording the transaction. ரெண்டாவது காப்பி வந்து என்னென்னா கூட்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து செகண்ட் காப்பியும், தேர்ட் வந்து ரீடைன் பை த செல்லருக்காக
இது பண்ணுறது அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஃபார் ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இன்வாய்ஸ். அடுத்தது டெபிட் நோட். டெபிட் நோட் அப்படின்னா எ பையர் மே ரிட்டர்ன் த கூட்ஸ் டு த seller in various situations such as when goods are defective or damaged, good do not meet the specification etc. இப்போ ஒரு பையர் வாங்கிட்டு ரிட்டர்ன் கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க யார் டு த செல்லருக்கு. அது வேறு சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம், வேறு கண்டிஷன்ஸில் இருக்கலாம். அதாவது கூட்ஸ் ஏதாவது டிஃபெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை டேமேஜ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ரிட்டர்ன் வென் கூட்ஸ் ஆர் ரிட்டர்ன் பை அ பையர், யார்கிட்ட வாங்கினோம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றோம். த பையர் ப்ரிப்பேர்ஸ் எ டெபிட் நோட் அண்ட் சென்ட் இட் டு த செல்லர். உடனே ஒரு டெபிட் நோட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து செல்லருக்கு வந்து கொடுத்துருவாங்க. இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் சச் அஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ். அந்த கூட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், குவான்டிட்டி ரிட்டர்ன்டு அண்ட் ஆல்சோ தியர் வேல்யூ. அந்த குவான்டிட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ எதனால் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூஸ் என்னென்னு கொடுத்துருவாங்க. 2 காப்பீஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் ஜென்ரல். 2 காப்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 1 காப்பி இஸ் சென்ட் டு த செல்லர். ஒரு காப்பி வந்து யாருக்கு செல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. அண்ட் அதர் ஒன் இஸ் ரீடைன்ட் பை த பையர். யார் வந்து வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு இன்னொன்று. It is a document issued by a buyer stating the amount owned by the seller. இது வந்து the document வந்து இஷ்யூ பண்ணுறது யார், பையருக்கு. அப்போது a debit note is also called the debit memo. பட் debit note நம்ம என்னன்னு சொல்கிறோம், debit memo அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது credit note. It is a statement prepared by a seller who received back from his customer the goods sold. அதாவது ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா செல்லர், ஹூ ரிசீவ், யார் வந்து வாங்கிக்கிறாங்களோ இந்த கஸ்டமர் கிட்டேருந்து அந்த கூட்ஸை வந்து சோல்ட் பண்ணதை. இட் கண்டெயின் டீட்டெயில்ஸ் சச் அஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ். அதாவது கூட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், குவான்டிட்டி ரிட்டர்ன் அண்ட் ஆல்சோ தியர் வேல்யூ. குவான்டிட்டி எது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அதோடைய வேல்யூ என்னன்றதை இருக்கும். இட் இஸ் எ டாக்குமெண்ட் சென்ட் பை எ செல்லர் டு த பையர். இந்த டாக்குமெண்ட் வந்து யார் வாங்குகிறாங்களோ செல்லரில் டு த பையருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸ்டாட்டிக் தட் எ சர்டன் அமௌண்ட் இஸ் ஓன் பை த பையர். இட் இஸ் ஆல்சோ கால் த கிரெடிட் நோட். அது நம்ம என்ன கிரெடிட் மெமோன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கிரெடிட் நோட், இதை கிரெடிட் மெமோன்னு சொல்லுவாங்க. when a cash or check is deposited in a bank, pay in slip. When a cash or check is deposited in bank, ஒரு கேஷோ இல்லை செக்கோ வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம். A form is to be filled by a customer and submitted to the banker along with the cash or check. அது கூட நம்ம என்ன செய்வோம், ஒரு செலான் வந்து கஸ்டமர் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுப்போம். அது வந்து கேஷ் கூட இல்லைன்னா செக்கு கூட வச்சு கொடுத்துருவோம். திஸ் இஸ் கால்ட் த பே இன் ஸ்லிப் ஆர் டெபாசிட் ஸ்லிப். அதாவது நம்ம பே இன் ஸ்லிப் சொல்லுவோம், இல்லைனா டெபாசிட் ஸ்லிப் சொல்லுவோம். The main part of this will be retained by the bank and the counterfile duly stamped and signed by the banker is returned to the customer. அதில் வந்து மெயின் வந்து கவுண்டர்ஃபாயில் வந்து அவங்க வச்சுட்டு நமக்கு என்ன செய்வாங்கன்னா, பேங்க் வந்து என்ன செஞ்சுருவாங்க, பை த கவுண்டர் ஃபைல் பை டியூலி ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அண்ட் சைன் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க பேங்க்கில். அடுத்தது செக்கு. Check is a negotiable instrument. Check book is issued by a bank to its customer for withdrawing money for own use or for making payment to others. இப்போ செக்கு எதுக்கு அப்படின்னா யார் கொடுப்பாங்கன்னா பேங்க்கில் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து என்ன செய்வோம்னா அந்த கஸ்டமர்ஸ் நம்ம பணம் வந்து எடுத்துக்கிறதுக்காகவும் செக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து யாருக்காவது பேமெண்ட் கொடுக்கணுன்னா அதுக்கு பை செக்காக வந்து கொடுத்துக்கலாம், கேஷுக்கு பதில் செக்காக கொடுத்துக்கலாம். பை இஷ்யூஸ் of check, a bank is directed to pay a specific amount of money from a person account either to the same person or to the person in whose favor the check has been issued. அதாவது நம்ம வந்து செக்கு டைரக்ட்லி பே ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வந்து டு ஃபார்ம் அ பர்சன் அக்கௌண்ட்டில் கொடுக்கலாம். ஏதர் வந்து சேம் பர்சன் இல்லைனா வந்து பர்சன் ஹூஸ் ஃபேவர், அதுக்கு பதிலாக வேறு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க ஃபேவராக அது அவங்களுக்கு கொடுக்கலாம். செக் ஹேஸ் பி இஷ்யூடாக கொடுக்கலாம். ஈச் செக் புக் ஹேஸ் ரெக்கார்ட் ஸ்லிப்
ஃபார் என்டரிங் த டீட்டெயில் ஆஃப் செக் இஷ்யூடு. நம்ம எல்லாமே செக்கை வந்து கொடுக்கும்போது டீட்டெயிலாக அந்த செக்கு இது புக்கில் வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். இட் ரிமைன்ஸ் வித் த அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். நம்மளுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த செக்கு யாருக்கு கொடுத்தோம், எந்த டேட்டில் கொடுத்தோம், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோன்றத டீட்டெயிலாக நம்ம வந்து அதில் நோட் பண்ணி வச்சுக்கணும்.